அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் சில நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வணக்கங்கள் மூலம் சிறப்பித்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிலே ஒரு வணக்கம் இருக்கும் போது படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு விஷயங்களையும் ஹிக்மத்துகளையும் இப்ரத்துகளையும் அல்லாஹ் தஆலா அந்த வணக்கத்தோடு சேர்த்து இணைத்து வைத்திருப்பார். ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய முதலாவது ஒரு அமலாக 2 நோன்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் மீது சுன்னத்தாக்கியிருக்கிறார். முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது பிறையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறை. யாருக்காவது 9வது பிறை நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் அவர் பிறை 10ம் 11ம் பிடிப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 நாட்களையும் 9வது நாளினுடைய நோன்பை தாசுஆவுடைய நோன்பு என்று அழைப்போம், 10வது நாளினுடைய நோன்பை ஆஷூராவுடைய நோன்பு என்று அழைப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தினங்களிலும் நோன்பு பிடிப்பதை சுன்னத்தாக்குகிறார்கள். அதற்காக மிகப்பெரிய கூலியையும் அல்லாஹ்விடத்தில் இருப்பதாக அறிவிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிம் ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, யார் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கின்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அந்த நோன்பை குற்றப்பரிகாரமாக கஃபாராவாக ஆக்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வருடம் 365 நாட்கள். இந்த 365 நாட்களில் நடந்த பாவங்களுக்கு அந்த நாட்களில் அல்லாஹுக்கு மாற்றமாக அந்த அடியான் செய்த சிறிய சிறிய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக வெறும் 13-14 மணித்தியாளர்கள் பசியோடு தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நோன்பை வைத்து அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறார் என்றால் அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய பரோபகார தன்மையையும் ஒவ்வொரு மனிதனும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் நடந்து கொள்ளும் போது அந்த மனிதனால் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை மன்னித்து விட்டு என்று சொன்னாலும் திரும்ப அவனை காணும் போது ஞாபகம் வருகிறது. ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த தவறை நினைவூட்டுகின்றான், மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஞாபகப்படுத்துகின்றான். ஏன்? நடந்த ஒரு தவறை மன்னித்து விடுவது என்பது அவனை இலகுவான ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய செயற்பாடு எப்படி? ஒரு ஆஷூராவுடைய நோன்பை கொண்டு கடந்த வருடம் நடந்த ஒரு வருடத்தினுடைய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு பின்னால் ஒரு வரலாறு மறைந்திருக்கிறது. அந்த வரலாறு தான் முழு உம்மத்துக்கும் கியாமத்தினால் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். அந்த வரலாறினுடைய சாரம்சம் என்ன? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சி, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம், இந்த எந்த ஒரு விடயமும் அடுத்த மனிதனுக்கு அநியாயமாக அமைந்துவிடக் கூடாது, அடுத்த மனிதனை நசுக்கக்கூடியதாக அமைந்துவிடக் கூடாது. அவ்வாறு யாராவது அநியாயம் செய்ய நினைப்பார்களே ஆனால் அவர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய அந்த ஆட்டம் காலம் குறுகியதாக அமைந்துவிடும். அவர்களுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடிய தண்டனை வரலாற்றில் பதிவாகக்கூடிய தண்டனையாக மாறிவிடும். ஆஷூராவினுடைய நோம்பினுடைய சாரம்சம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை செய்து வருகிறார்கள். அப்போது மக்காவிலே குறைஷிகள், இஸ்லாத்தை ஏற்காத அந்த குறைஷிகள் சிலை வணக்கத்தில் இருந்த குஃபார்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்குகின்றார்கள். எந்த விதமான மத உரிமையும் மக்காவிலே கொடுக்கப்படவில்லை. இதனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அமைவாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே பார்க்கிறார்கள், இஸ்லாத்துக்கு ஓரளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய அஹ்லுல் கிதாபுகள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அஹ்லுல் கிதாபுகள் யார்? எங்களுக்கு எவ்வாறு ஒரு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று ஒரு காலத்தில் அல்லாஹ்வினால் வேதம் கொடுக்கப்பட்ட 2 கூட்டத்தார்கள், தௌராத் கொடுக்கப்பட்ட
யூதர்கள், இன்ஜீல் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள், இந்த இரண்டு கூட்டத்தார்களும் மக்கா மதீனாவில் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஓரளவுக்கு காபிர்களாக இருந்தாலும் ஏதோ அல்லாஹ்வுடைய வேதத்தை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கைகளினால் பல திருத்தங்களை, மாற்றங்களை இவர்கள் அந்த வேதங்களிலே திருவிளையாடல்கள் செய்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் என்ற வகையில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில செயற்பாடுகளை விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கின்றார்கள், முஹர்ரமுடைய மாதம் 10வது நாளிலே யூதர்கள் நோன்பு வைக்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க ஏன் முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறீங்க? 10வது நாள் நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்ன? இந்த சம்பவம் புகாரியிலும் பதியப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் பதியப்பட்டிருக்கின்றது. அந்த யூதர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு வல்லரசுக்கும் பலகீனமான முஃமின்களுக்கும் இடையிலே நடந்த போராட்டம், முஃமின்களுக்கு வெற்றியுடன் முடிவடைந்த நாள் இந்த நாள். உலகத்தில் இருந்த ஒரு பெரிய வல்லரசு தான் ஃபிரௌனுடைய வல்லரசு. அவனுடன் போராட்டம் செய்தவர்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த பனு இஸ்ரவேலர்கள். அவர்கள் ரொம்பவும் பலகீனர்கள், ஆட்களும் குறைந்தவர்கள், பலத்திலும் குறைந்தவர்கள். அவர்களை ஃபிரௌன் நசுக்கிக் கொண்டிருந்தான். ஃபிரௌனுடைய ஆட்டம் முடிவடைந்து ஹஜ்ரத் மூஸாவுடன் இருந்த முஃமின்கள் தலை நிமிர்த்திய நாள் இது. அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு வ அக்ரக ஃபிரௌன வ கௌமஹு. ஹஜ்ரத் மூஸாவையும் அவருடைய கௌமையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடன் இருந்தவர்களையும் நீரில் மூழ்கடித்த தினம்தான் ஆஷூராவுடைய தினம். அதனால் அந்த நாளிலே நாங்கள் நன்றிக்காக அந்த வெற்றியை நினைவு கூறும் முகமாக நாங்கள் சுக்ருக்காக ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொல்லுகிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க நபிக்கு துரோகம் செய்துட்டு நோன்பு பிடிக்கிறீங்க. நபியில கையில கொடுக்கப்பட்ட தௌராத்தில ஏராளமான பொய்களை உங்களுக்கு நினைத்ததை திணித்துவிட்டு அந்த நபிக்காக நோன்பு வைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அந்த நபியின் மீது நேசம் வைத்து அவர்களுடைய அந்த வெற்றிக்கு உரித்தானவர்களாக அந்த வெற்றியை நினைவு கூறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாங்கள். மூஸாவுடைய விடயத்தில் உங்களை விடவும் நாமே மிக தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவில் இருந்த சஹாபாக்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள் ஹஜ்ரத் பிலாலின் மூலம். இதற்கு பிறகு முஹர்ரமுடைய 10வது நாளில் முஸ்லிம்களும் நோன்பு வச்சிருங்க. இதிலிருந்து நான் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது சுன்னத்து என்ற அந்த முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு இன்னொரு நோன்பு வருகின்றது. அந்த நோன்பு இன்னொரு படிப்பினையை முஸ்லிம்களுக்கு கொடுக்கின்றது. பார்த்தார்கள், நாங்கள் யூதர்களினுடைய அந்த செயற்பாட்டை அடுத்து அவர்களிடம் இருந்து பெற்ற ஒரு படிப்பினையிலிருந்து ஆஷூராவுடைய நோன்பை பிடித்தோம். இதற்காக எல்லா விடயத்திலும் யஹூதிகளுக்கு பின்னால் போக முடியாது. யஹூதிகளை பின்பற்றுகின்ற சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். யஹூதிகளை கண்டு அவர்களை கண்டு அதிர்ச்சியில் உரைகின்ற சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். யஹூதிகளை மனதால் நேசிக்கின்ற சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம். யஹூதிகளுக்கு மாற்றமாக வாழ வேண்டிய சமூகம் முஸ்லிம் சமூகம். அதனால் சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூதர்கள் 10வது பிறையில் மட்டும் நோன்பு வைக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நேர்படுவதாக ஆகிவிடக் கூடாது. அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்றார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். لئن قابلت في العام الماضي لأصومن التاسع. அடுத்த ஆண்டும் في العام القابل அடுத்த ஆண்டு நான் உயிருடன் இந்த உலகத்திலே இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு வைப்பேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். தாசூஆ தரக்கூடிய பாடம் வேறு, ஆஷூரா தரக்கூடிய பாடம் வேறு. ஆஷூரா தருகிறது அக்கிரமக்காரர்கள் அக்கிரமம் பண்ணலாம், அநியாயம் செய்பவர்கள் அநியாயம் செய்யலாம். ஆனால் அவர்களுடைய ஆயுள் குறைவானது. அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை அது மிகவும் வரலாற்று ரீதியான பொறுக்க முடியாத தண்டனையாக ஆகும். இந்த பாடத்தை ஆஷூரா தருகின்றது, தாசூஆ தருகின்றது. யூதர்களுக்கு பின்னால் போய்விட வேண்டாம், யூதர்களுக்கு மாற்றமாக இஸ்லாமியர்களாக நீங்கள் வாழுங்கள் என்ற பாடத்தை தாசூஆவுடைய இந்த பாடம் எங்களுக்கு தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அநியாயம் என்று சொல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அநியாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அநியாயத்தில் எத்தனையோ வகையான அநியாயங்கள் இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கொண்டு வந்த தீனுக்கும் செய்கின்ற அநியாயம், அடுத்த மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம், பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயம், தனது உறவினர்களுக்கு செய்கின்ற அநியாயம், கணவன் மனைவிக்கு செய்யும் அநியாயம், மனைவி கணவனுக்கு செய்கின்ற அநியாயம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்கின்ற அநியாயம், ஏகப்பட்ட அநியாயங்கள் உலகத்திலே இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு அநியாயத்துக்கும் சரியான குற்றப்பரிகாரம் நிகழவில்லையானால் கியாமத்தில் இந்த ஒவ்வொரு அநியாயமும் இருட்டாக வந்து நிற்கும் என்கிறார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, அநியாயங்கள் கியாமத்திலே இருள்களாக வந்துவிடும். கியாமத்தில் அது மக்களுடைய பாதையை காட்டித் தரக்கூடிய வெளிச்சமாக வராது. ஒவ்வொரு அநியாயமும் கியாமத்தில் இருட்டாக வந்து நிற்கும் என்கிறார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனிலே அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். சூரா இப்ராஹிமுடைய கடைசி பகுதியை பார்த்தால், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். நபியே, அநியாயம் செய்தவர்கள் அநியாயம் செய்ய அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான் என்று நீங்க நினைக்கிறாதீங்க. அநியாயக்காரர்கள் கொஞ்ச காலத்துக்கு அநியாயம் செய்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் பிடிக்கிறான் இல்லை என்று நீங்க ஏங்க முடியும். நபியே, அநியாயக்காரர்களை அல்லாஹ் மறந்துட்டான் என்று மட்டும் நினைக்கிறாதீங்க. மறதி என்பது ரப்புக்கு இல்லை. அநியாயக்காரர்களின் அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களை பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றான். இன்னமா யுஅഖிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். எல்லோருடைய பார்வைகளும் ஆகாயத்தை நோக்கி உயரக்கூடிய கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் தான் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விடல்ல, அவர்களை பிடிப்பதற்குரிய நேரம் வைத்திருக்கின்றான். நேரம் வந்தவுடன் அநியாயக்காரர்களுக்கு தக்க பதில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். ஃபிர்அவுன் அதிலே ஆகப்பெரிய அநியாயக்காரன். ஃபிர்அவுனுடைய அட்டூழியங்கள் சுப்ஹானல்லாஹ் சாமானியமானதல்ல. ஃபிர்அவுன் முஃமின்களுக்கு செய்த அவனுக்கு இருந்த ஆட்சியை, அவனுக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஓரிரண்டு அநியாயங்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான அநியாயங்களை எந்த விதமான ஈவிரக்கம் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்து முடித்தான். எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்றால், முஃமின்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, முஃமின்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிறுவர்களை அந்த முஃமின்களுக்குள்ளே இருந்து ஒரு நபி பிறந்து தன்னுடைய ஆட்சிக்கு சவாலாக வந்து விடுவார் என்ற பயத்தினால் எத்தனையோ குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார். பெண்களை கற்பழிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார். பெண்களை கேவலப்படுத்தினான். ஆண்களை கொலை செய்தான். உங்களுடைய ஆண்களை அவன் கொலை செய்தான், பிள்ளைகளை கொலை செய்தான், பெண்களை வெட்கமற்ற, அதாவது வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய செயல்களில் அவன் ஈடுபட்டான். அதிலே உங்களுக்கு மகத்தான சோதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஃபிரௌனுடைய அநியாயம் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான மத சுதந்திரத்தையும் பனு இஸ்ராயேலுக்கு கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். முஃமின்கள் பயப்பட்டார்கள். எதை பயப்பட்டார்கள்? அவர்கள் மஸ்ஜிதுக்கு போய் தொழுவதை பயப்பட்டார்கள். வீட்டுக்கு வெளியிலே போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய பயப்பட்டார்கள். ஏன்? சுஜூது செய்வதை கண்டால் இவனுடைய அரசு கடுமையான பிடியை கொண்டு பிடித்து அந்த மூமின்களை தண்டிக்கும். மஸ்ஜிதுக்கு போகின்ற மூமின்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மஸ்ஜிதுக்கு போகின்ற மூமின்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் பயந்ததனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்த மூமின்களுக்கு அவகாசம் கொடுத்தான் என்றால், ஹஜ்ரத் மூசாவுக்கு சொன்னான், மூசாவே, மஸ்ஜிதுக்கு போக பயமா? உங்களுடைய வீடுகளிலே கிபிலாக்களை அமைத்து வீடுகளுக்குள் தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை கிபிலாக்களாக அமைத்து நீங்கள் அந்த வீடுகளுக்குள்ளே தொழுது கொள்ளுங்கள். இந்த எத்தனையோ நாடுகளில் முஸ்லிம்களுடைய மத சுதந்திரத்தை பல பேர்களை வைத்து பறிக்கின்றார்கள். உள்நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல
இன்னும் எத்தனையோ கண்கள், அநியாயக்கார கண்கள் துடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவனும் அவ்வாறு துடித்த ஒன்றுதான். முஃமின்களாகிய எங்களுக்கு இது புதிய ஒரு செய்தி அல்ல. மஸ்ஜிதுகளை மூடிய வரலாறு அண்மையில் உள்ளதல்ல, ஃபிர்அவுனுடைய காலத்திலே இருந்ததுதான். மஸ்ஜிதுகளை மூடி மஸ்ஜிதுகளுக்கு போனவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். அது ஃபிர்அவுனியத்துடைய செயற்பாடு. அல்லாஹ்வை அனுமதி கொடுத்தால் வீடுகளுக்குள்ள நீங்க கிபிலாக்களை அமைச்சி வீடுகளுக்குள்ள கொண்டிருக்கும். இப்படி எல்லாம் அநியாயம் செய்தவன் தான் ஃபிர்அவுன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்தை, அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்பவர்களுக்கு ஒரு முறையை வைத்திருக்கின்றான். அவர்களை பிடிப்பதற்கு முன்னால் ஃபிர்அவுனுடைய அநியாயம் மட்டுமல்ல, நாங்களும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய கைகளினால் எத்தனை அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை பேருக்கு நாங்கள் அநியாயம் செய்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய மானத்தில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய அன்னத்தில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேருடைய காணிகளில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர்களுடைய கடைகளில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர்களுக்கு போக வேண்டிய சொத்துக்களில் கை வைத்திருக்கிறோம், எத்தனையோ பேர்களுடைய உரிமைகளில் கை வைத்திருக்கிறோம். இவைகள் அனைத்தும் அநியாயங்கள் தான். அநியாயம் ஒரு நாளும் நியாயமாக முடியாது. அநியாயம் அநியாயம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தர்தீப் அமைத்திருக்கிறார். சுன்னத்துல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே ரப்புடைய ஒரு சுன்னா இருக்கிறது. அநியாயத்தை உக்கிரமாக செய்து கொண்டு போகும்போது அவனுக்கு அவனுடைய உண்மையை விளங்கப்படுத்த, அவனுக்கு அநியாயத்தை ஞாபகப்படுத்த, நிறுத்திக் கொள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் சில மனிதர்களை அனுப்புவான், செய்தி அனுப்புவான். அதை கேட்டாமல் திருத்திக் கொள்கிறாரா? பாவம் செய்தனே, அநியாயம் செய்தனே என்று உணர்ந்து அதிலே இருந்து மீண்டும் தௌபா செய்கிறாரா? இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றான். இதனால் தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. மூஸா, நீங்க ஃபிர்அவுனிடத்துல போங்க, அவன் வரம்பு மீறி மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுக்கும் அநியாயம் செய்கிறான், அடியார்களுக்கும் அநியாயம் செய்கிறான். அவனிடத்தில்தான் நீங்க போய் ஞாபகப்படுத்தணும். இன்னஹு தகா. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய